ஜெய் ஆஞ்சநேயா சரணம். மாவதார் பாபாஜி சரணம். ஐயப்பா சுவாமிகள் சரணம். நண்பர்களே, ஜாதகத்தில் 12ஆம் வீடு விரயஸ்தானம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது. இந்த விரயஸ்தானாதிபதி எந்த இடத்துல இருக்கிறாரு, எப்படி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிக்கலாம், எங்கே நீங்கள் செலவு பண்ணோம், எங்கே நீங்கள் செலவு பண்ணக்கூடாது, இதை இந்த 12ஆவது வீடு தான் சொல்லும். நீங்கள் ராங்கான இடத்துல போய் டார்கெட் பண்ணி செலவு பண்ணிங்கன்னா உங்களை அது அழிச்சிடும். உங்களோட பணம் விரயமாயிடும். ஸோ பணத்தை செலவு பண்ண கற்றுக்குங்க. எந்த இடத்துல செலவு பண்ணோம். 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காருன்னா குடும்பத்துக்காக நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா நன்மைகள் தரும். 4ஆம் இடத்துல இருக்காருன்னா அம்மா மூலியமாக இல்லை ப்ராப்பர்ட்டி மூலியமாக உங்களுக்கு நன்மை தரும். அதே 7ஆம் இடத்துல இருந்தால் மனைவி மூலியமாக நன்மை தரும். அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு அதிபதி உள்ளவர்களை நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பல மடங்கு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். உங்களுக்கு பூஜை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லாபம் கிடைக்குதுன்னா பூஜையில் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களோட ஹாப்பினஸும் உங்களோட ப்ராஸ்பரிட்டி அதிகமாக டெவலப் ஆகி உங்களுக்கே திருப்பி வரும். ஸோ இது தெரிஞ்சுக்கிறோம். இது முக்கியமான விஷயம். 12ஆம் வீடு அதிபதி பெத்தி. நான் உங்கள் ஆவடி அம்பர். ஜெய் ஆஞ்சநேயா.